நீங்களா எனக்காக வந்திருக்கீங்களா? என்னங்க என்னங்க நீங்க எனக்காக வந்திருக்கீங்களா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசங்க. ஓ இரு தூரமா இரு. அவசரப்படாத மீரா, நீ மட்டும் என்ன தொட்டா நான் மாயமாயிடுவேன். உனக்காக பர்மிஷன் கேட்டு வாங்கி மேல இருந்து கீழே வந்திருக்க மீரா. இந்த வாய்ப்பை நீ கெடுத்துறாதன்ன. பண்ண மாட்டேங்க. நீங்க ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்குங்க இப்படி பாதியில என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்க? நீங்க எல்லாமே என்னால எப்படி வாழ முடியும்னு நினைச்சீங்க? நானும் உங்களை மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேங்க. நீங்க நிம்மதியா இருங்க. சரி மீரா, அப்படின்னா போயிட்டு வரட்டுமா? திரும்ப எப்ப வருவீங்க? எப்பனா சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பாத்துட்டு போறேன். சரி, போயிட்டு வாங்க. மீரா, நான் இங்க இருந்து மறையறது நீ பாத்துட்டேனா அதுக்கப்புறம் சந்திக்கவே முடியாது. அதனால நீ கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா சாமி கிட்ட வேண்டிக்கோ. நான் அப்படியே ஹாப்பியா மாயமா மறைச்சிடுவேன். சரிங்க. நீங்க போயிட்டீங்களாங்க? என்னங்க? ஐயோ, நான் இப்ப படுத்து தூங்கிட்டா நாளைக்கு காலையில அவங்க போய் பிண்ட வச்சுட்டு வந்துருவாங்க. நான் தூங்க கூடாது. அவங்கள நாளை காலையில பிண்ட வைக்க அனுப்ப கூடாது. நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எம்மாடி, மாப்பிளைக்கு அழுக வருதுமா. கேபிய குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டாருல, பாவது ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. இருக்கலாம் சித்தி. கேபி உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சா மாமாவோட கண்ணீர் அப்புறம் சிரிப்பா மாறிடும். கேபி உயிரோட தான் இருக்கான்னு மாப்பிளைக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ கேபிய கொல்லலன்னா மாப்பிளையோட அழுக சிரிப்பா மாறிடும். கொன்னுட்டா அந்த அழுக அப்படியே நிரந்தரமாயிடும். அப்படிதானே? அதேதான். அது இருக்கட்டும்மா, இந்த பிண்ட வைக்கிற சடங்கு முடியறதுக்கு முன்னாடி கேபி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிய வந்துரும்னு சொன்ன. அப்போ அந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரியலையே. என்ன சித்தி, இன்னும் யாரையும் காணோம்? பிண்டம் வைக்கிறது பார்த்து அந்த கேபி வந்து நான் உயிரோட தான் இருக்கேன்னு தடுப்பான்னு பார்த்தேன். அப்போதானே நம்ம சந்தேகம் தீரும். இல்லைன்னா வேற யாராவது இதை தடுக்க முயற்சி பண்ணணும். நான் இருந்தா அது நடக்காது. கேபி வரானா இல்ல அவன் வாரிசு வராங்களான்னு பாப்போம். आयात पितरः सौम्याः गंभीरैः पदिभिः पूर्वैः प्रजामस्पभ्यं तदधोरयञ्च दीर्घायित्वञ्च सदधारधञ्च कृष्णप्रसाद शर्माणां वसुरुद्र आदित्यस्वरूपाणाम् अस्मत् पितृ पितामह प्रपितामहानाम्. சொல்லு மீரா, ஒண்ணுதான் கேட்டுட்டு இருக்க, சொல்லு. இல்லன்னா அப்புறம் ராத்திரி என் கனவுல வந்தாருன்னா நாளைக்கு செரி கையால பிண்டம் வச்சு இன்னும் பெரிய தப்பு பண்ண போற. மூத்த புள்ள தான் வைக்கணும். இதுதான் அண்ணா நடந்துச்சு. அந்த கனவு கண்டு நான் எந்திரிச்ச உடனே நான் திரும்ப தூங்க கூடாதுன்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் நான் உங்களை வர விடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, ஆனா நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியலண்ணா.
சரி, அவருக்கு பெண்டம் வச்சா அவரால மேலோகத்துக்கு போக முடியாதுண்ணா. அப்படி ஒரு தப்ப நான் நடக்க விட மாட்டேன். அப்படி இல்ல மீரா. கொள்ளி கூட வெக்க வராத அந்த ககன் பிண்ட வைக்கிறதுக்கு வருவான்னு நினைக்கிறியா நீ? வைக்கலனா அது அவனுடைய தலையெழுத்து. அந்த பாவெல்லாம் அவனை தான் தாக்க போகுதுண்ணா. ஆனா என்னால சரி கையால பிண்ட வைக்க வச்சு அவரை நான் பாதாள உலகத்துக்கு அனுப்ப விரும்பலண்ணா. நீ வா போலாம். சரி போ, போடா. இல்ல மீரா, நல்ல வேளை, இது வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள கூடு கட்டி இருந்த சந்தேகம் பெரிய காத்துக்கு கூண்டோட பறந்து போன மாதிரி பறந்து போயிடுச்சு. மீராவோட கனவுல ஆத்மாவ வந்ததால கேபி செத்து போயிட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்ணாங்கட்டி. அந்த கேபி ஒண்ணும் மீரா கனவுல வரல, நிஜமாவே வந்து மீராவை பார்த்துருக்கான். இந்த மீரா அப்பாவிங்கிறதுனால அது உண்மையிலேயே கனவுங்கிற மாதிரி யோசிக்க வச்சு அந்த பூமி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. நம்ம குடும்ப விரல வச்சே நம்ம கண்ணை குத்திட்டா. உன்னால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? சொல்றது இல்ல, காட்டுறேன் வா. ஆமா, காலையில இருந்து ஆன்ட்டி அக்காவுடைய சத்தத்தையே காணும். எங்க போயிருப்பாங்க? நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனா அவங்க ஒண்ணும் உன்ன மாதிரி சோம்பேறிங்க கிடையாது. நமக்காக டிஃபன் பண்ணிருப்பாங்க. வழக்கம் போல நான் இன்னைக்கு பூரி தான் சாப்பிடுவேன். நானும் ஒண்ணுதான் சாப்பிடுவேன். அதாவது நானும் பூரி தான் சாப்பிட போறேன்னு சொல்ல வந்தேன். எனக்கும் பூரி ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, என் பெட் நேம் பூரி. எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன் கூட. நான் தான் போட்டுக்குவேன். நான் தான் போட்டுக்குவேன். இல்ல, நான் முதல்ல போட்டுக்கிறேன். நான் தான் போட்டுக்குவேன். நான் போட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல. இதுல பூரியும் இல்ல, புண்ணாக்கும் இல்ல, எல்லாம் காலியா தான் இருக்கு. என்ன இது? இன்னைக்கு அம்மா பூரி செய்யலையா? அப்போ இட்லி பண்ணிருப்பாங்க. என்ன இவங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டிஃபன் செய்ய மறந்துட்டாங்களா? அதுவும் இருக்கலாம். கோயிலுக்கு இல்ல, நடு ராத்திரியில அம்மா மேடம் கூட சேர்ந்து வெளியில போயிட்டாங்க.